அவுட் கிளாஸ் பற்றி டெஃபினட்டாக சொல்லியே ஆனோம். இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இந்த டிசாஃப்ட்க்கு நினைக்கிறேன். என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ மெயின் கிளாஸில், பிகாஸ் இன்டென்ஸாக இருக்கிறதுனால எல்லாம் கிராஸ் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த டவுட் கிளாஸ்னு அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது லைக் ஒன் பேசிஸில் கூட சம்டைம்ஸ் சொல்லித்தர மாதிரி இருக்கு ரிப்பீட்டடாக, விச் ஐ ரியலி ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். டவுட்ஸ் இருந்தாலும் அன்னைக்கு எழுதி கொண்டு வந்தால் அதை பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க எல்லா டீச்சர்ஸும். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீச்சர்ஸ். டவுட் கிளாஸ் இப்போ ப்ளவுஸ் கிளாஸ்க்காக நான் வந்திருக்கேன். ஆனால் டே 1ல இருந்து நான் டவுட் கிளாஸ் வந்துட்டுருக்கேன். கிளாஸில் எனக்கு சில விஷயம் புரியாதது, பேப்பர் பேட்டர்ன் தப்பானது எல்லாமே நான் திருப்பி இங்கே கேட்குறேன். திருப்பியும் சொல்லித்தராங்க. நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு டவுட் கிளாஸ் வர்றது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸ் டவுட் கிளாஸ் வரல. பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சு டவுட் கிளாஸ் என்னன்னு ஃபியூரோட இருப்பேன் நான். பட் டவுட் கிளாஸ் வந்துட்ட பிறகு எனக்கு டைம் சேவிங் ரொம்ப ஆயிடுச்சு. டவுட் கிளாஸில் எனக்கு நான் சாம்பிள் ட்ரை பண்ணலைங்க. சாம்பிள் ட்ரை பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ப்ளஸ் வீட்டில் போய் மெயின் கார்டனில் பண்ணும்போது அவ்வளோ எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1-to-1 கூட இருக்குது. ப்ளஸ் டீச்சர்ஸ் எவ்வளோ தாட்டி கேட்டாலும் அவ்வளோ தாட்டி சொல்லி கொடுக்குறது பொறுமையாக. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரம் டிசாஃப்ட். எப்பப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டவுட்ஸ் இருக்கோ வருவேன். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நோட் பண்ணிட்டு வருவேன். அந்த டவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு மெயின் அலாட்மெண்ட்ல டவுட் இருக்கு அப்படின்னா குட்டி குட்டியாக சாம்பிள்ஸ் கட் பண்ணி அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரேதர் தான் ஃபுல் ப்ராசஸாக போகாமல் இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் பண்ணுறதுனால டைமும் சேவ் ஆகுது, நாலேஜும் கிடைக்குது. ப்ளஸ் இவங்க சொல்லும் போது நோட்ஸையும் நாங்கள் ப்ராப்பராக எழுதிப்போம். ஸோ டவுட் கிளாஸில் எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ கிளாஸில் அந்த டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதை நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் டு ஷரண்யா மேம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணது.